மத்திய அரசு பணிகளை தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பத்திரத்தின் குறிக்கப்பட்ட விலை 15,400 மற்றும் அதன் மீது 12% தள்ளுபடியும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக ஒரு தள்ளுபடி வாங்க ஹர்ஷ் கடைக்காரன் பேரம் பேசி 10,164க்கு அவர் அந்த பாத்திரத்தை வாங்கினார் எனில் கடைக்காரர் வழங்கிய இரண்டாவது தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எம்பி வந்து கொடுத்துருக்காங்க 15,400ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 12% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 10,164 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 15,400ல 12% டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் வந்து அது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து செகண்ட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். 15,400க்கு 12%. 1848 வந்து ஃபர்ஸ்ட் 12% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 15,400ல 1848 வந்து மைனஸ் பண்ணணும். $13,552 வரும். 13,552 வந்து 12% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமா இருக்க அமௌண்ட். அதுக்கடுத்து ஒரு டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமா 10,164 இருக்கு. அந்த பர்சன்டேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது மைனஸ் பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் பார்க்கணும். $3,388 வந்து இது டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து இந்த 13,552 இருந்து எவ்வளோன்னு பார்க்கணும். 3,388 13,552ல எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்போ இது ஒரு டைம் வரும், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 25 டைம்ஸ் வரும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க டிஸ்கவுண்ட் செகண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 25% வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பிடுக 20 - 3 × 4 + 1/2 போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணணும். பண்ண என்ன வரும், 5 வரும். அப்போ 5க்கு அடுத்து என்ன பண்ணணும், 5/2 டிவைட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5/2 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 2.5 வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2.5ஓட இந்த 3யை மல்டிபிள் பண்ணிட்டு தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 2.5ஓட 3யை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், 7 பாயிண்ட் வரும். 25 × 3 75 பாயிண்ட் வச்சோம்னா 7.5 வரும். அப்போ 20 - 7.5 என்ன வரும், நமக்கு 12.5 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 42/3 × 7 + 42/6/2 2/7 மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. அப்போ போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணோம்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் பண்ணுவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் வேல்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் வேல்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் வேல்யூ பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். அப்போ இதுக்கு பண்ணோம்னா என்ன வரும், நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா 6 × 7 வரும். அப்போ 7 + 7 வந்து என்னது, 14 வருது. இந்த பிராக்கெட்டுக்கு வந்து என்ன வந்துருச்சு, 14 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணணும். அப்போ பண்ணோம்னா 14 2 ஹாஃப்னா என்னது, இன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ 2 × 7 வந்து என்ன வரும், 14 வரும். நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு பண்ணோம்னா 42/3 பண்ணோம்னா 14 வரும். அப்போ என்ன வந்திருக்கு நமக்கு, 14 × 14/14 இப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 14 14 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 14 மட்டும்தான் வரும். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1345 + 4 × 257 - 3 × 29 + 3 போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட்ல இருக்கிறத பண்ணணும். 29 + 3 வந்து என்ன வரும், 32 வரும். 32 × 3 பண்ணா என்ன வரும், 96 வருமா. 96 - 257 இருக்கு. இது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்,
161 வருது. இந்த ஹோல் ஃபுல்லாவே என்ன வருது 161 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க மல்டிபிள்ல 4 இருக்கு பிளஸ் 45 இருக்கு, அதுக்கு அடுத்து பிராக்கெட் இன்டு 13 இருக்கு. அப்ப 161 இன்டு 4 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 4 4 6 644 வரும் பிளஸ் 45 இருக்கு இன்டு 13. அப்ப 13 இன்டு 45 பிளஸ் 644 பண்ணோம்னா என்ன வரும்னா 986 இன்டு 13 வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 689 இன்டு 13 பண்ணோம்னா 8957 வரும். 8957 ஆப்ஷன் பி வரும் 8957. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 19/5 ஆண்டுகளுக்கு தனிவட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. அத்தொகையின் 69/50 மடங்காக ஆகின்றது எனில் ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்ன கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டின்னு கொடுத்தாங்க. தனி வட்டினா என்னது PNR/100 100. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எண் வந்து கொடுத்துருக்காங்க. எண் வந்து 19/5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த தொகையோட மடங்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 69/50 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 69/50 இருக்கு இல்லையா, இது வந்து என்னது மொத்தமா அமௌண்ட் தான் இது கொடுத்துருக்காங்க. இது -1 பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், எப்பயுமே வட்டி வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ணோம் 69 இந்த 50 வந்து இது 1ஓட மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் -15 வரும். நெக்ஸ்ட் கீழே /50 இருக்கும், இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வருது 19/50 கிடைச்சிருச்சு. இது மட்டும் தான் நமக்கு என்னது வட்டியா இருக்கும். இந்த வட்டி வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து நம்ம கொடுக்கல, அப்ப பிரின்சிபல் இன்ட்டு எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 19/5 இன்ட்டு ஆர் தான் கேட்டிருக்காங்க, R/100 ஈக்குவல் டு 19/50p. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா PP கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், R இந்த சைடு வச்சுட்டு 19/50 50 இன்ட்டு 5 இன்ட்டு 100 வரும். நெக்ஸ்ட் கீழே வந்து என்ன வரும் 19 வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 19 கேன்சல், இது 50, இது 1 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வருமா. அப்போ 5 இன்ட்டு 2 என்ன வரும் 10 வரும். 10%. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வட்டத்தின் ஆரம் 35 அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவில் எவ்வளவு அதிகரிக்கும். ஸோ வட்டம்னா இப்படி இருக்குமா, இதோட ஆரம் வந்து இது. ஸோ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா A = ஏரியா ஃபார்முலா என்ன வரும் πr² வருமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், πr². R வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவா இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் R வந்து 100 இருந்திருக்கும், அது வந்து எவ்வளவு அதிகரிக்குது 35% அதிகரிக்குது. அப்ப 135 மாறிடுமா. அப்ப இந்த ஃபார்முலால போட்டோம்னா 22/7 இன்ட்டு R² என்னது 100 இன்ட்டு 100. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் 22/7 இன்ட்டு 135 இன்ட்டு 135 வரும். அப்ப என்ன வரும், இந்த 22/7 இந்த 22/7 என்னது கேன்சல் ஆயிரும். அப்ப 100 இன்ட்டு 100 என்ன வரும் 10,000 வரும். 10,000 வரும். இங்க வந்து 135² என்ன வரும் 18,225 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை அப்ப இதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். நமக்கு 8,225 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ 8,225 வந்து இந்த 10,000த்துல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 10,000த்துல இந்த 8,225 எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 டிஜிட் இருக்கா, அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்ப என்ன வரும் 82.25% வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குழுவில் உள்ள 17 உறுப்பினர்களின் சராசரி வயது 42 ஆண்டுகளாகும். மிகவும் வயது முதிர்ந்தவரின் வயது 58 ஆண்டுகளாகும். அந்த வயது முதிர்ந்தவரை குழுவிலிருந்து நீக்கப்படுகிறார் எனில் மீதி உள்ளவர்களின் சராசரி வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 17 உறுப்பினர் உள்ள சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க 42 கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 42 × 17.
714 வருது. ஸோ 714 வந்து என்னது, இந்த 17 உறுப்பினர்களோட கூடுதல் தான் 714. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வயது முதிர்ந்தவர் வந்து 58 வயசு இருக்காங்க. ஸோ அதை பண்ண என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அவர் என்ன பண்றாரு, நீக்கப்படுகிறார். அப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 656 வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீதி உள்ளவர்களின் சராசரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க, 17 பேர் இருந்தாங்க. அதுல இருந்து ஒருத்தர் மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ எத்தனை பேர் வருவாங்க, 16 பேர் வருவாங்க. அப்போ மீதி உள்ளவர்கள சராசரினா by 16 பண்ணணும். இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம் வரும். 4 டைம்ஸ் பண்ணா 64 வரும். பேலன்ஸ் 1. அப்ப என்ன வரும், 1. அப்ப 41 ஆண்டுகள். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குறிப்பிட்ட பயணத்தின் மூன்றில் ஒரு பகுதி 24 km/h வேகத்திலும், நான்கில் ஒரு பகுதி 36 km/h வேகத்திலும், மீதமுள்ள பகுதி 60 km/h வேகத்திலும் கடக்கப்படுகிறது எனில் முழு பயணத்தின் சராசரி என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான்கில் ஒரு பகுதின்னு கொடுத்துருக்காங்க, 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், நமக்கு 12 வருமா. அப்போ இங்கே இன்ட்டு 12 பண்ணணும், இங்கே இன்ட்டு 12 பண்ணணும். அப்போ தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 12 நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒரு பாட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இது என்ன வரும், 4 டைம்ஸ் வருமா. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது 4 கிலோமீட்டர், செகண்ட் பார்ட் என்னது 3 கிலோமீட்டர். பேலன்ஸ் மீதமுள்ள பகுதியை சொல்லி இங்கே 60 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதமுள்ள பகுதி என்னது 5 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும், d/t = s. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ d/s = t. அப்போ dன்றது என்னது, நம்ம டோட்டல் வேல்யூ 12 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 12 தான் என்னது d. அப்போ 12 ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது 4 கிலோமீட்டரா, 4 கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காங்க, 24 கிலோமீட்டரில் போயிருக்காங்களா. 4 கிலோமீட்டர்ஸா, 4 கிலோமீட்டர்ஸ் 24. நெக்ஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் 36. 4 கிலோமீட்டர்ஸ் 24 plus 3 கிலோமீட்டர்ஸ் 36ல போயிருக்காங்க. ரிமைனிங் வந்து என்னது 5 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காங்க, 60ல வந்து போயிருக்காங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6 வரும். இங்கே வந்து 1 12 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 12 வரும். நெக்ஸ்ட் 1/6 இருக்குமா. அப்போ பேஸ் வந்து சேமாக இருக்குது, 2ஆல் மல்டிபிள் பண்ணிப்போமா. அப்போ 2/12. அப்போ ஹோலாக 12 எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ என்ன வந்துருச்சு 12/4/12 வந்துருச்சா. 12/4/12 வந்துருச்சு. இது நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், நமக்கு 12 × 12/4 ஆயிரும். இதை கேன்சல் பண்ணோம்னா இது 3 டைம்ஸ் வரும். அப்போ 12 × 3 வந்து என்ன வருது, 36 km/h. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, மனிஷ் ஒரு வேலையின் 3/5 பகுதியை 48 நாட்களில் முடிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஃபுல்லாக தெரியாது. அப்போ 3/5 பகுதியை அப்போ எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு இது வந்து என்னது 48 நாட்களில் முடிக்கிறார் எனில் அதே வேலையின் 1/5 பகுதியை மனிஷ் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 48 × 5/3 எடுத்துட்டோம்னா கேன்சல் பண்ணோம்னா 116 வரும். அப்போ 16 × 5 வந்து என்ன வரும், x = 80. அப்போ டோட்டல் தான் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 18 கிடைச்சிருக்கு. அப்போ 80 வந்து என்னது 5 பங்கு, 5 பங்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 80. 5 பங்குன்றதா என்னது 80 அப்படின்னா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 1/5 பகுதியை மனிஷ் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஸோ 1/5னா ஒரே ஒரு பங்கு, 5 பங்கு வந்து 80 நாட்களில் முடிச்சா ஒரு பங்கு வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துருச்சு 16 வருமா. அப்போ 16 டேஸில் வந்து முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, சோனுவின் வருமானத்தை விட சன்னியின் வருமானம் 15% அதிகம். ஃபர்ஸ்ட் என்னது சோனு, நெக்ஸ்ட் சன்னி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மோனுன்னு கொடுத்துருப்பாங்க. சோனுவின் வருமானத்தை விட சன்னியின் வருமானம் 15% அதிகம். ஸோ இதை வந்து அப்படியே வச்சிருப்போம். நெக்ஸ்ட் மோனுவின் வருமானத்தை விட சோனுவின் வருமானம் 30% அதிகம். ஸோ மோனு வந்து 100 இருந்துச்சுன்னா
சோனு வந்து எவ்வளவா இருப்பாங்க 30% அதிகமா இருப்பாங்க. அப்ப 113 வந்துரும். நெக்ஸ்ட் தான் என்ன பண்ண போறோம், அதுக்கு அடுத்து 15% அதிகம் பார்க்க போறோம். எனில் மோனுவின் வருமானத்தை விட சன்னியின் வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 130ல 15% பார்க்க போறோம். இது 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது என்ன வரும் 20 டைம்ஸ் வருமா. அப்ப இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 13 × 3/2 வரும். 13 × 3 பண்ணோம்னா 39 வரும். 39/2 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 19.5. இது வந்து என்னது அந்த 15% மட்டும் தான் 19.5. அப்ப 130 + 19.5 வந்து ஆட் பண்ணோம்னா என்ன வருது நமக்கு 149.5 கிடைச்சிருச்சு. அது வந்து என்னது சன்னியோடது. அப்ப 149.5 தான் என்னது சன்னியோடது. நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, மோனுவின் வருமானத்தை விட சன்னியின் வருமானம் எவ்வளவு அதிகம் கேட்டிருக்காங்க. சோ மோனு வந்து என்னது 100 இருக்காங்களா, மோனு வந்து 100ல இருக்காங்க, சன்னி வந்து 149 இருக்காங்க, 149.5 இருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு நமக்கு 49.5% இருக்கு. அதுதான் வந்து அவங்களோட அதிகமான பர்சன்டேஜ் 49.5%. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சட்டை ரூபாய் 30க்கு வாங்கப்பட்டு மற்றும் 40க்கு விற்கப்பட்டது, லாப சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்க 40 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு 10 வந்து டிஃபரன்ஸா. இந்த 10 வந்து இந்த காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளோன்னு பார்க்கணும், பர்சன்டேஜ் பார்க்கணும். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணோம்னா 100/3 இருக்குமா. அப்போ என்ன வரும் நமக்கு 33.3%. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் கொள்முதல் விலையின் 40% அதன் விற்பனை விலையின் 30% சமம் எனில் சதவீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ கொள்முதல் என்ன சிபியோட 40%, சிபியோட 40% வந்து எஸ்பியோட 30%க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100 கேன்சல் பண்ணிட்டோம்னா CP/SP கொண்டு வந்துடலாம். CP/SP = 30/40. ஸோ டிஃப்ரென்ஸ் இதுக்கு என்ன இருக்கு 30க்கு 40க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸோ இந்த 10 தான் வந்து சிபியில் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போ 10 வந்து சிபி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30. அப்போ 30ல் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 100/3 வரும். ஸோ என்ன வரும் நமக்கு 33.3% வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 6.5 × 6.5 - 2.5 × 2.5 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கதை பண்ணிடணும். பிராக்கெட்ல இருக்க பண்ணோம்னா 2.5 25ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் நமக்கு 625. அதே மாதிரி 65ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது 4225. ரெண்டு ஸ்தானத்தில் இங்கே புள்ளி வச்சிருக்காங்க. அப்போ 6.25 எடுத்துக்கலாம். இது வந்து 42.25 எடுத்துக்கலாம். அப்போ 42.25 - 6.25 இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன வருது 36.00 வருமா. அப்போ ஆப்ஷன் டி 36 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9 மடங்குகளான முதல் 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரியை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 9ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும், அதுக்கடுத்து ஆட் நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 9ஓட மல்டிபிள்ஸ் ஆட் நம்பர் என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து 9 எடுத்துக்கலாமா, நெக்ஸ்ட் 18 வரும், அதுக்கடுத்து 27 வருமா, நெக்ஸ்ட் என்ன வரும் 45 வரும், இது வந்து 9ஓட மடங்குகள் மற்றும் முதல் 5 ஒற்றைப்படை எண்கள் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது ஃபுல்லாவே ஆட் நம்பர்ஸா, ஆட் நம்பர்ஸோட சராசரி என்னவா இருக்கும், ஆட் நம்பர்ஸோட சராசரி என்னவா இருக்கும்னா சென்டர் வேல்யூ தான் இருக்கும். அப்ப என்ன வரும் நமக்கு 45 தான் சராசரியா இருக்கும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கூட்டு வட்டியானது முதல் ஆண்டில் 600 மற்றும் இரண்டாவது ஆண்டில் 660 ஆகும். எனில் ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவா இருக்கு 600 இருக்கா, நெக்ஸ்ட் இயர்ல என்னவா மாதிரி இருக்கு 660 மாதிரி இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு 60. இந்த 60ன்றது தான் வந்து இந்த 600ல எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்க போறோம். அப்போ 60 வந்து 600ல எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 10%. ஆப்ஷன் ஏ வரும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் m என்பவர் n போல் 2 மடங்கு திறமை வாய்ந்தவர். ஃபர்ஸ்ட் m க்கும் n க்கும் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. n மாதிரி n ஒண்ணா இருந்தா m வந்து என்னவா இருப்பாங்க 2ஆ இருப்பாங்க. நெக்ஸ்ட் m ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு n ஐ விட 66 நாட்கள் குறைவாக எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 1 தான். அந்த 1 தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க 66 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப n வந்து 66 வரும், m வந்து என்ன வரும் 132 வருமா? நெக்ஸ்ட் இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தோம்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்கா இருக்கும். அப்ப டோட்டல் ஒர்க் வந்து என்னது நமக்கு 132 வந்து டோட்டல் ஒர்க். ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி என்ன 3ஆ. அப்ப 3ஆல டிவைட் பண்ணோம். அப்ப 132/3 கேன்சல் பண்ணா என்ன வருது நமக்கு 4 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் வரும். அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிச்சாங்கன்னா அது எத்தனை நாள்ல முடிப்பாங்க 44 டேஸ்ல முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 5m + n = 5m - n = 5:2 எனில் m மற்றும் n இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இஸ்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம டிவைட்ல எழுதிக்கலாம். அப்ப 5m + n / 5m - n = 5/2 அப்படினு இருக்கு. நெக்ஸ்ட் இத என்ன பண்ண போறோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 10m + 2n = 25m - 5n வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இந்த m ல ஒரு சைடு கொண்டு வந்துருவோம், n வந்து ஒரு சைடு கொண்டு வந்துருவோம். அப்ப என்ன இருக்கீங்க 10m - 25m = -5n இருக்கா. நெக்ஸ்ட் இந்த 2n இந்த சைடு வந்துச்சுனா -2n வந்துரும். நெக்ஸ்ட் இத என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ணோம்னா இங்க என்ன வரும் -15m = -7n இருக்குமா. அப்ப m / n கொண்டு வந்தோம்னா இங்க என்ன இருக்கு 7 by இந்த 15 வந்து byல கொண்டு போயிடலாம். அப்ப by 15 இருக்கும். அப்ப ரெண்டுமே மைனஸ்ல இருக்கறனால என்ன பண்ணிக்கலாம் நம்ம பிளஸ்ல எடுத்துக்கலாம். அப்ப m = n ஓட வேல்யூ என்னன்னா 7:15. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन உயரம் 35.7 சென்டிமீட்டர் மற்றும் உயரத்தின் 1/7 மடங்கு அடிப்பக்கம் கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ முக்கோணத்தோட பரப்பளவு ஏரியா ஃபார்முலா என்ன வரும் நமக்கு 1/2 BH half BH வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க உயரம் h வந்து கொடுத்திருக்காங்க. h வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 35.7 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உயரத்தோட 1/7 மடங்கு தான் அடிப்பக்கம் சொல்லிருக்காங்க. அப்ப உயரம் வந்து என்னது 35.7 * 1/7 இதுதான் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க b ன்னு கொடுத்திருக்காங்க பேஸ். அப்ப இத கேன்சல் பண்ணா என்ன வரும் 5.1 வருமா. அப்ப நமக்கு பேஸும் இருக்கு ஹைட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப a = 1/2 * b வந்து என்னது நமக்கு கிடைச்சிருக்கு 5.1 * 35.7. இத வந்து என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணோம்னா 35.7 * 5.1 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது 18207 வரும். சோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 182.07 வரும். இத 2 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 91.035 வரும். சோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 91.035. இதுதான் வந்து ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்ன கேட்டிருக்காங்க 91.035 வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு மின்னணு சாதனம் 15% தள்ளுபடி விலையில் 25,500க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 15% தள்ளுபடி கொடுத்துட்டாங்கன்னா 85%க்கு வித்திருப்பாங்களா. அப்ப 85% தான் நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க 25,500ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க குறிக்கப்பட்ட விலை. குறிக்கப்பட்ட விலைனா 100 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ கேன்சல் பண்ணா என்ன வரும் நமக்கு 85 ஆல கேன்சல் பண்ணா இது 1 டைம் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அப்ப இது மல்டிபிள் பண்ணா என்ன வருது 30,000. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 12 46 11 43 ஆகிய ஒவ்வொரு எண்களுடனும் எந்த எண்ணை சேர்த்தால் கிடைக்கும் எண்கள் விகிதத்தில் அமையும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 12 46ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 41 11 43 இது வந்து ரெண்டு செட்டா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட என்ன பண்ண போறோம்னா ரெண்டு நம்பரோடையுமே நம்ம ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ண போறோம்.
அப்போ நம்ம 5 வந்து ஆட் பண்ணோம்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன வரும் இங்க 17 வருமா? அப்ப இங்க என்ன வரும் 51 வரும். சோ இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1 இது 3. அப்ப 1:3 ரேஷியோல இருக்கு. நெக்ஸ்ட் இத வந்து ஆட் பண்ணோம்னா 60:48 வருமா? அப்ப இது எப்படி இருக்குன்னா 1:3 ரேஷியோல இருக்கு. நெக்ஸ்ட் அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? எந்த எண்கள் விகிதத்தில் அமையும்? எந்த எண் ஆட் பண்ணா கேட்டிருக்காங்க. சோ 5 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1:3 ரேஷியோ கிடைச்சிருக்கு. இங்கேயும் நமக்கு 1:3 ரேஷியோ கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் சி வரும். Thank you.